விஜயபுரம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கு பாரம்பரிய முறையில் மருத்துவம் குறித்து இன்று நம்மிடையே மத்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தின் மூத்த விஞ்ஞானி திருமதி சுஜாதா அவர்கள் நம்மோட கலந்துரையாட இருக்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இந்த கால்நடை மருத்துவம் என்றால் என்ன, கால்நடையின் இந்த பாரம்பரிய மருத்துவம் என்றால் என்ன, இது நமது முன்னோர்கள் காலத்தில் இருந்தே இது தொன்று தொட்டு வருகிறது. நம்ம மனிதர்கள் நம்ம அன்றைய காலகட்டத்தில் இருந்தே ஆடு மாடுகளை வளர்த்து நம்மோடு சேர்ந்து ஒன்றிய ஒன்று. அந்த மருத்துவமும் அந்த காலத்திலிருந்தே வந்தது தான். ஆனால் இன்றைக்கி நிறையா விஞ்ஞான வளர்ச்சி அடைந்ததுனால நிறையா மருத்துவங்கள் துறையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. ஆனாலும் கூட இன்றைக்கும் நமது விவசாயிகளும் சரி, நமது மக்களும் சரி இந்த பாரம்பரிய முறைப்படி மருத்துவம் செய்து வராங்க. இந்த பாரம்பரிய மருத்துவம் என்றால் என்ன, இந்த பாரம்பரிய மருத்துவத்தை இன்னைக்கு மீண்டும் முன்னெடுக்க காரணம் என்ன மேடம்? பாரம்பரிய மருத்துவம் இது நம்ம லைஃப் ஸ்டைல், இப்போ நம்ம கால்நடைகளுக்குன்றதை பற்றி பேசுகிறோம். ஆனால் பாரம்பரிய மருத்துவத்தை ஈவன் நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கிறோம். நம்ம ஈவன் நம்ம வீட்லேயே ஜலதோஷம் பிடிச்சிடுச்சு, ஃபீவர் வந்துடுச்சு இப்போ குழந்தைங்களுக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற ஆர்டினரி யூஸ் பண்ணி தேன், இஞ்சி, சாறு அதை எடுத்தே நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். அந்த காலத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தாக வேப்ப இலையை யூஸ் பண்ணாங்க. ஈவன் டெய்லி நம்ம வில்லேஜில் பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய கால அம்மாக்கள் எல்லாம் மஞ்சளை ஃபேஸ்க்கு பூசிப்பாங்க. தட் இஸ் உங்களுக்கு ஆன்டிசெப்டிக்காக கிருமி நாசினியாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதே அந்த மஞ்சளோட இதை யூஸ் பண்ணி தான் இப்போ டர்மரிக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆயின்மெண்ட்டே வந்திருக்கு, உங்களுக்கு ஃபேஸ் க்ரீம் வந்திருக்குது. உங்களுக்கு நிறைய தோல் வியாதிகளுக்கு உங்களுக்கு ஹெர்பல் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறாங்க. ஸோ ஹியூமனுக்கு ஈவன் நீங்கள் சொல்கிறபடி அட்வான்ஸ்டாக எவ்வளோ மருத்துவம் வளர்ச்சி போயிருக்குது. உங்களுக்கு லேப்ரோஸ்கோபி வெளியிலேருந்து ஆப்ரேஷன் ஒரே ஒரு ஹோல் போட்டு உள்ள எல்லா ஆப்ரேஷனும் பண்ணிடுறாங்க. ஆனாலையும் நம்ம இந்த காலத்துலேயும் வீட்டில் இருந்து இன்னும் கிராமப்புறங்களில் இதே மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டி வைத்தியத்தை இன்னும் கடைப்பிடிச்சு தான் இருக்காங்க. அதில் அவங்க சாதாரணமாக அவங்க பண்ணலை. அதுலேயும் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு ரீசன் இருக்குது, அதனால தான் பண்ணுறாங்க. அதே மாதிரியான ஒரு மருத்துவத்தை கூட எப்படி கால்நடைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம். அதுதான் பாரம்பரிய மருத்துவம், கால்நடை மருத்துவம். இப்போ வில்லேஜுங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கூட உங்களுக்கு ஃப்ராக்சர், அதாவது எலும்பு முறிவு ஆயிடுச்சு. ஒரு அனிமலுக்கு எலும்பு முறிவு, ஆடு மாடு ஈவன் நாய்க்குட்டிங்களுக்கு ஈவன் எலும்பு முறிவு ஆயிடுச்சுனாக்கா மனிதர்களுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு முட்டை பிரண்டைன்னு இருக்கும், பிரண்டை இருக்கு இல்லைங்களா, அதோட எலும்பு ஜோடினே அதுக்கு பேர் உங்களுக்கு ஹட் ஜோடுன்னு இந்தியில் சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சே யூஸ் பண்ணிடுறாங்க உங்களுக்கு. இப்போ சாதாரணமான ஒரு ஃப்ராக்சர் இருக்குன்னா இப்போ நமக்கு ஒரு லட்ச ரூபாய் ஆயிடுது மினிமம் ஒரு ஃப்ராக்சர். இதே உங்களுக்கு பாரம்பரிய மெத்தடில் அதே மாதிரியே ஒரு மூங்கில் இருக்கு இல்லைங்களா, அந்த மூங்கில் வச்சு கட்டிட்டு சாக் பீஸ் இருக்குது இல்லைங்களா, லைம் பவுடர், சுண்ணாம்பு, அந்த சுண்ணாம்பை உங்களுக்கு லைம் பவுடரோடு சேர்த்து முட்டையோடு சேர்த்து அந்த பிரண்டையோட பேஸ்ட் வச்சு கட்டிட்டீங்களானாலே உங்களுக்கு ஈவன் 2 மாதத்துலேயே குணமாயிடுது உங்களுக்கு. இன்னும் கூட இதை வில்லேஜ் ஈவன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹாஸ்பிட்டல்லே இதை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு பாரம்பரிய நம்ம இதுன்னு சொல்கிறோம். இது ஏன் வந்ததுன்னு காரணம் கேட்டிங்க. இது இந்த பாரம்பரிய முறையில் மருத்துவம் செய்யணும் அப்படிங்கிற முக்கியத்துவம் அதுக்கு ஏன் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே இப்போ நான்வெஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே சிக்கன் லீடிங்கில் இருக்கிறது. நீங்கள் மெயின்லேண்ட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா பீஃப், மட்டன், ஃபிஷ் உங்களுக்கு அதிகமான சோர்ஸ் இருக்காது. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இந்த மாட்டு இறைச்சின்னு சொல்கிறோம், ஆட்டு இறைச்சின்னு சொல்கிறோம், அப்புறம் கோழின்னு சொல்கிறோம். இது எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட ஹெல்த் நல்லா இருந்ததுனா தான் நம்மளோட ஹியூமனோட ஹெல்த்து கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போது மாடுகளுக்கு ஆடுகளுக்கு சின்ன சின்ன இப்போ காய்ச்சல் வந்துடுச்சு, பேதி ஆயிடுச்சு, அதுங்களுக்கு
அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஒரு இன்ஜெக்ஷனை வந்து அதுக்கு போட்டுறோம். ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தோம்னாக்கா ஒரு 3 நாள் 4 நாள் வந்து நம்ம அதுக்கு கண்டினியூஸாக பண்ணுறோம். ஆனால் இவங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது கிடையாது. இப்போ பால் கொடுக்குற மாட்டுக்கு வந்து நம்ம வந்து பால் கொடுக்கும்போது வந்து நிறைய ஒரு கிருமி நாசினி இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்கக்கூடாது, மருந்து நிறையா கொடுக்கக்கூடாது. அந்த மடி நோய் வந்துடுச்சுனாக்கா அதுக்கு வந்து பாரம்பரிய மெத்தட்லேயே நம்ம வந்து பண்ணணும். அப்போ வந்து நிறைய கெமிக்கல் வந்து நம்ம யூஸ் பண்ணி பண்ணோம்னா அது அல்டிமேட்டாக வந்து அது யாரை வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணுது, நம்மளை தான் வந்து அஃபெக்ட் பண்ணுது. பால் குடிக்கிறோம், குழந்தைங்களுக்கு வந்து கறி சாப்பிட்றோம். இப்போ வந்து ஆராய்ச்சி படி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நோய் எதிர்ப்பு சக்திக்குரிய மருந்துகள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்மளோட மனிதர்களுக்கு வந்து இப்போ நிறைய வேலை செய்யவே மாட்டேங்குது. இதுக்கு காரணம் நிறைய இருக்குது. நிறைய ரசாயனம் வந்து நம்ம சாப்பிட்றதால மட்டும் இருந்தாலும் வந்து இப்போ நம்மளே இப்போ நமக்கு கோல்டு ஆயிடுது. முதல்ல வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்களோ அந்த மெடிசன் நம்ம எடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்மளே எடுத்துக்கிறோம் எரித்ரோமைசின், நம்மளே வந்து கோல்டுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம். அது மூலமாக கூட வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சிட்டே போகுது. ஸோ ஆனால் அதிகமாக வந்து நம்மளை பாதிக்கிறது என்னென்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள். நம்மளோட சாப்பிட்ற உணவு என்னென்னா அந்த ஆங்கில மருத்துவம் சொல்கிறாங்களே, இந்த நவீன மருத்துவம் இது போனால் உடனே சரியாயிரும்னு சொல்கிறாங்க. பாரம்பரிய மருத்துவம் மிகவும் லேட் ஆகுது. அது வந்து இருக்கிறது தான். இப்போ நீ இன்னைக்கு வந்து ஒரு எரித்ரோமைசின் டேப்லெட் இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க, கோல்டு எடுத்துக்கிறீங்க, அன்னைக்கு மறுநாளே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஆனால் இதே வந்து நீங்கள் ஒரு இஞ்சி சாறு வச்சு டிகாக்ஷன் வச்சு குடிக்கணும் அப்படின்னும் போது 5 நாள் 6 நாள் உங்களுக்கு ஆகும். நமக்கு வந்து அது பொறுமை இல்லை. கொஞ்சம் அதிகமாயிடணும், அன்னைக்கே சரியாகிடணும், அடுத்த நிமிஷமே நமக்கு அதுல இருந்து ரிலீவ் ஆயிடும். நம்ம இவ்வளவு ஒரு வேகமான உலகத்துல ஓடிட்டு இருக்கோம். இப்ப எனக்கு தலைவலிக்குதுனாக்கா பாட்டி வைத்தியம் நிறைய இருக்கு. இந்த வெத்திலையை எடுத்து போடுங்க, இது 10 போடுங்க, இந்த அனியனும் இந்த கார்லிக் வச்சு நீங்க சுடு தண்ணி வந்து குடிச்சிட்டு நம்மளால உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஓடுற பட்சத்தில் நம்ம அதை வந்து டிபெண்ட் பண்றது. ஆனா வந்து எல்லா நோய்களுக்கும் சின்ன காய்ச்சல்லிருந்து ஈவன் வயிறு பிரச்சனைகள்லேருந்து ஈவன் இருதய நோயிலிருந்து இது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே வந்து கால்நடையிலையும் இருக்குது. பப்பீஸுங்களுக்கு வீட்டு செல்ல பிராணிகளுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மாடுகளுக்குன்னு பார்க்கும்போது இந்த மடி நோய் வந்து காமனான அது. ஆடுகளுக்குன்னு பார்க்கும்போது வயிறு உப்பசம், அதுங்களுக்கும் வந்து ஜலதோஷம் வந்து நிறைய பிடிக்குது. கோழிகளுக்குன்னு பார்க்கும்போது நிறைய வந்து இந்த பச்சை கலர்ல வந்து கழிச்சல், வெள்ளை கழிச்சல், ரத்த கழிச்சல், இந்த மாதிரி எல்லாம் செத்து போயிடுது உங்களுக்கு. அது அல்டிமேட்டா யாரு? விவசாயி தான் வந்து உங்களுக்கு பாதிக்குது. இந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் அப்படியே வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து சாகடிக்காம முதல்ல இருந்தே நம்ம வந்து அதுல நோயிலிருந்து எப்படி நம்ம காப்பாத்திக்கிறது, அதுக்கு தான் அந்த பாரம்பரிய மருத்துவம் வந்து நம்ம வந்து நடைமுறையில் வந்து கொண்டு வரணும். நம்ம அது பாரம்பரிய மருத்துவத்தில் மேடம் எந்தெந்த மாதிரியான நோய்களை குணப்படுத்த முடியும், எந்த நோய்களை குணப்படுத்த முடியாது? பாரம்பரியத்தில் வந்து உங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய நோய்கள்னாக்கா உங்களுக்கு வந்து சுவாச சம்பந்தமான நோய்கள். நான் வந்து ஆடுகளுக்கு சொன்ன மாதிரி மழை காலத்தில் வந்து ஆடுகளுக்கு வந்து அதிகமாக ஜலதோஷம் வந்து டக்கு டக்குன்னு பிடிக்கும். இப்போ அந்த கோழிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷெட்டில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்கும். மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுல வந்து இந்த மூக்குல வந்து அந்த மாதிரி நோய்கள். அப்புறம் மாடுகளுக்கு வந்து அடிக்கடி வந்து வரக்கூடிய நோய் வந்து மடி நோய் வந்து அதிகமா இருக்கும். வாயில வந்து புண்ணு, இப்ப இந்த கால்லயும் வாயிலையும் வரக்கூடிய அந்த எஃப்எம்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேக்சினேஷன் கூட வந்து அனிமல் ஹஸ்பண்டரி போட போறாங்க. அந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா முதல்ல இருந்தே நம்ம வந்து தடுக்க வந்து முடியும். நம்ம ஆடுகளுக்கு வந்து சுவாச சம்பந்தமான நோய்களுக்கு அதிகபட்சமாக அடுத்து இருக்கக்கூடியது வந்து வயிறு உபசம். ஃபுல் வயிறு வந்து வீங்கிடும். இப்போ ஒரு விவசாயி வந்து வீட்டில் வந்து பொங்கல், தீபாவளி இல்லை மற்ற இடத்துல வந்து கிச்சடி நிறைய மேய்ச்சுன்னா எடுத்து அடுத்து எதுக்கே போடுறான்? கால்நடைகளுக்கு தான் போடுறாங்க. ஸோ அது வந்து சாப்பிடும்போது இந்த கார்போஹைட்ரேட் நம்மளுமே வந்து லேட் ஆகிட்டு நம்ம வந்து நிறைய ரைஸ் வந்து சாப்பிடும்போது நமக்குமே இந்த வயிறு உபசம் வருது. அது இருக்கும்போது நம்ம சொல்லிடுவோம், பட் ஆடுகளோ மாடுகளோ அதுங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதை நம்ம விவசாயிகள் வந்து அதை பார்த்துட்டு அது முதல்லயே வந்து அது வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நிறைய சயின்டிஃபிக்கான ப்ரூவனான மெத்தட்ஸ் வந்து பாரம்பரிய மெத்தடுங்கிறது வந்து அது கிடையாது. இப்போ வந்து
கொஞ்சம் சீரகமும் இருக்குது, இஞ்சி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு உங்களுக்கு வந்து கரைச்சி ஏதோ அனிமலுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்றது கிடையாது. அதுலேயுமே வந்து இப்போது பாரம்பரிய மெத்தடத்தில் வந்து ஒரு 10 இன்க்ரீடியன்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது ஒவ்வொன்றும் எந்தெந்த அளவில் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. குறைச்சியும் நம்ம கொடுக்க முடியாது, ரொம்ப அதிகமாகவும் கொடுக்க முடியாது. நம்ம சொல்கிற மாதிரி அளவுக்கு மிஞ்சினால் அதுவுமே அது வந்து ஒரு நஞ்சு தான். அதனால் வந்து எந்த அளவு கொடுக்கணுங்கிறது வந்து விஞ்ஞானபூர்வமாக நாங்கள் வந்து நிறைய இப்போ அந்தமானில் வந்து இந்த எங்களோட ஐசிஆர் கேரி வந்து அதிலோட அதிகமாக ஆராய்ச்சி இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள். ஈவன் மெயின்லேண்டில் வந்து நிறைய தமிழ்நாடு வெட்டினரி காலேஜ் கால்நடை மருத்துவத்துறையிலையும் வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்து இதுக்காக வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ சயின்டிஃபிக்கான ப்ரூவன்ஸ் பாரம்பரிய மெத்தடில் வந்து நிறைய இருக்குது நம்ம கொடுக்க வேண்டியதுக்கு. இப்போ வந்து பொதுவாக நம்ம கேள்விப்படுற மேடம், அதாவது கால்நடைகள் வந்து அதிகமாக அந்த வயிறு உப்புசம், இந்த காய்ச்சல், இந்த மாதிரி நோய்கள் தான் அதிகமாக வரதாக கேள்விப்படுறோம். இதற்கான உடனடி நிவாரணம் இந்த பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன மேடம்? இப்போ வயிறு உபசனா நம்ம ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். தமிழ் மக்கள் வந்து இன்னும் கூட வந்து சாப்பாட்டு முறையில் கடைப்பிடிச்சிட்டு வர்றது என்ன அப்படின்னா, சாப்பிட்டு முடித்தோடனே நம்ம வந்து கொஞ்சம் ரசம் குடிப்போம், இல்லாட்டா வந்து மோர் குடிப்போம். அது ஏன் குடிக்கிறோம் அப்படின்னா, ரசத்தில் வந்து இந்த கோல்டன் இன்க்ரீடியண்ட்டுன்னு ஒரு 4 இருக்கும். என்ன, சீரகம் இருக்கும், மிளகு இருக்கும், பூண்டு இருக்கும், மஞ்சள் இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஒரு பொன்னான ஒரு இன்க்ரீடியண்ட்டு நம்ம சொல்லலாம். இன்னும் கூட அதை நம்ம கடைப்பிடி, நீ அமெரிக்கா எங்கே போனாலுமே வந்து அந்த ரசம் அப்படிங்கிற ஒன்று வந்து கண்டிப்பாக இருக்குது. அது ஏன் அப்படின்னா நம்மளோட சாப்பிட்டதை வந்து எல்லாத்தையுமே அது வந்து டைஜஷன் பண்ணி செரிமானத்துக்கு வந்து அது எதுவுமே கிடையாது. ஈவன் தமிழ்நாடுன்னு கிடையாது, இந்தியாவில் இருக்கிற எங்கனாலையுமே ரசம் அப்படிங்கிறது வந்து ஒரு டைஜஷனுக்காக விரும்பி சாப்பிடும். ஸோ அந்த 4 இன்க்ரீடியண்ட் வந்து மேஜராக வச்சுக்கிட்டு கால்நடைகளுக்குமே வந்து இதோடு கூட வந்து இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம போட்டு வந்து நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வயிறு உபசத்துக்காக நான் வந்து சொல்கிறேன், இதில் வந்து ஒரு 10 இன்க்ரீடியண்ட் வந்து அதில் பொருட்கள் வந்து இது இருக்குது. அது இந்த சீரகம், மிளகு இப்போ இருக்குன்னு அப்படின்னாக்கா ஒரு 30 கிராம் இது ஒன்றுத்துக்கு வந்து காம்போசிஷன் வந்து நான் ஃபார்மர்ஸ்க்கு வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ வந்து சீரகம் அப்படின்னாக்கா அதில் வந்து ஒரு 50 கிராம், அது பெப்பர் அப்படிங்கிறது போது ஒரு 10 கிராம், இஞ்சி ஒரு 100 கிராம் இருக்குது. அப்புறம் பூண்டு வந்து ஒரு 10 பல் அப்படின்னு வந்து சொல்கிறோம், அது ஒன்று. இதோடு கூட வந்து உங்களுக்கு டர்மரிக் மஞ்சள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 கிராம். இதோட வந்து பிரண்டை வந்து ஒரு 10, இந்த சின்னதாக ரொம்ப இலசாக இருக்கிற ஒரு பிரண்டையாக வந்து பார்த்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு இது. ஸோ இதோடு இந்த மாதிரி ஒரு இந்த ப்ரப்போர்ஷனில் வந்து பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 100 கிராமுக்கு எதுனாலையுமே உங்களுக்கு கால்நடையில் வந்து ஒரு பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து மருந்து கொடுக்கும்போது சர்க்கரை கொடுப்போம், இல்லை ஏதோ ஒன்று அந்த காலத்தில் கொடுப்போம். அதே மாதிரி இது எல்லாத்துலேயுமே இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா இதில் வந்து ஒரு 100 கிராம் ஒரு நாளைக்கு வந்து 2 முறை 3 முறை, இப்போ நிறைய வயிறு உபசமாக இருக்குது ஆட்டுக்கு அப்படின்னும் போது ஒரு 3 வேளை கூட கொடுக்கலாம். அதை வந்து நீங்கள் ஒரு வெல்லத்தோடு மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும். அகெயின் வந்து வெல்லம் வந்து உங்களுக்கு டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், அது உள்ள நல்லா உங்களுக்கு போகும். இப்போ இது வந்து இது பேஸான இதுவே வந்து வயிறு உபசமாக இல்லை, ஆனால் வந்து கழிச்சல் போயிட்டே இருக்குது, பேதி ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு ஆட்டுக்கு. இதோடு கூட வந்து நீங்கள் என்ன கேட்கலாம்னா வசம்பு வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். வசம்பும் வந்து ஒரு சில அளவு இருக்குது. இப்போ ஆடு குட்டியாக இருக்கிற ஆட்டுக்கு வந்து பேதி அப்படின்னும் போது அதுக்கு ஒரு அளவு இருக்குது. கொஞ்சம் நடுத்தர வயதாக இருக்கிற ஆடு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு அளவு இருக்குது. குட்டி போட்டிருக்கிறது அதுக்கு ஒரு அளவு இருக்குது. இப்போ வந்து இன்னொரு பாரம்பரியமான ஆட்டில் வந்து நம்ம சொல்கிறோம், ஆடு வந்து இல்லை மாடு வந்து செனை பிடிக்கவே இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா முளைக்கட்டிய பயிர் சொல்கிறோம். நம்ம முளைக்கட்டிய பயிரில் வந்து இதே தான் வந்து டேப்லெட்டாக என்ன கொடுக்குறாங்க, விட்டமின் இ, செலினியம், இது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த விட்டமின் இ, செலினியம் எல்லாம் கர்ப்பம் தரிக்கிறதுக்கான முக்கியமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல், இது எல்லாமே வந்து முளைக்கட்டிய பயிரில் இருக்குது உங்களுக்கு. ஸோ மாட்டுக்கே கூட செனை பிடிக்காத மாடு இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், அந்த முளைக்கட்டிய பயிரை வந்து வெல்லத்தோடு வச்சு ஒரு நாளைக்கு ஒரு 30 கிராம் வந்து உங்களுக்கு டெய்லி ஒரு மாதத்துக்கு அடுத்த செனை வர வரைக்கும் நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னாக்கா கண்டிப்பாக அடுத்த செனை வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து என்ன கர்ப்பப்பையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு பாரம்பரிய முறை. இதே மெத்தடை வந்து நம்ம வந்து இதுக்கு ஆட்டுக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம், நம்ம செய்யலாம். இப்போ வந்து எள்ளு இருக்குது, எள்ளு கூட வந்து நம்ம என்ன செய்கிறோம், அப்போல்லாம் வந்து மனுஷங்களுக்கே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த எள்ளை கூட வந்து உங்களுக்கு வந்து ஆடு செனை பிடிச்சிருக்குது, மாடு செனை பிடிச்சி அந்த நேரத்துக்கு நம்ம கொடுக்கும்போது அதோட அந்த
செனை முடிஞ்சு உனக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா வந்து அந்த சில நேரத்தில் இது சொல்லுவாங்க, அந்த சக்கை உள்ள நின்றுடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வெளியேறதுக்கு வந்து கழிவுகள் வந்து வெளியேறதுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கூட மாட்டு கண்ணு போட்டுச்சுன்னா கழிவுகளுக்கு கஞ்சியில வந்து வெள்ளம் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா. அது காரணம் இதுதான். ஏன் அப்படின்னா அதுல வந்து இந்த ஈஸ்ட்ரஜன்ங்கிற ஒரு ஹார்மோன் வந்து அதிகமா இருக்கு உங்களுக்கு. எள்ளுல எல்லாம் ஈஸ்ட்ரஜன். அப்படி இருக்கும்போது அது என்ன ஆகும், கர்ப்பப்பையை வந்து சுருக்கி இழுக்கு கொடுக்கறதுக்கான அது அந்த காரியத்தை வந்து பண்ணும். அது அதனால வந்து நம்ம அந்த எள்ளை வந்து அதையும் நம்ம வந்து ஊற வச்சு வெள்ளத்தோட நம்ம சேர்த்து கொடுக்கும்போது இந்த மாதிரி ஆகும். இப்போ கோழிகளுக்குன்னு பார்க்கும்போது ராணிக்கட்டுன்னு சொல்றாங்க, கழிச்சல் நோயின்னு சொல்றாங்க. இந்த கழிச்சல் நோயை முதல்ல இருந்தே நம்ம வந்து பாதுகாப்பாக பண்றதுக்கு என்ன பண்றோம், தடுப்பு ஊசி நம்ம போடுறோம். ஆனா வந்து இந்த காலத்துல வந்து தடுப்பூசி போட்டாலையும் வந்து அதுக்கு நம்ம பூஸ்டர்ன்னு சொல்றோம். தடுப்பூசியோட அந்த ஆக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கறது. அப்படி கொடுக்கும்போது நம்ம இந்த மெடிசினல் பிளான்ட் மூலமா வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்தலாம். இதோடு கூட வந்து நம்ம இது ஆண்ட்ரோகிராஃபிஸ், அதாவது இது சொல்றாளுங்களா நிலவேம்பு. அது நிலவேம்பு இங்க எல்லா இடத்துலயும் கஷாயம் எல்லா இடத்துலயும் நிறைய இருக்குது. அதோட வந்து உங்களுக்கு கீழாநெல்லி இங்க ஃபுல்லா காடு மாதிரி விளைஞ்சு கிடக்குது. கீழாநெல்லி இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்னன்னா இதோட கூட வந்து அந்த நான் சொன்ன அந்த கோல்டன் இது இருக்கு இல்லைங்களா இன்கிரீடியன்ஸ், இதோட அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. நம்ம இது கிடையாது இதுக்கு ஒண்ணுதான் இதுதான் அப்படின்னு கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவுகள் எல்லாம் வந்து உங்களுக்கு வேரி ஆயிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கஷாயம் மாதிரி பண்ணி கோழிகளுக்கு வந்து கொடுத்துட்டு வரும்போது இந்த ராணிக்கட்டு கழிச்சல் நோய்க்கு வந்து வேக்சின் வந்து குஞ்சு வந்து ஒரு 10 நாள்லயே வந்து வேக்சின் போட ஸ்டார்ட் பண்ணிடும். ஆனா இது வந்து முதல்ல இருந்தே நம்ம கொடுக்கும்போது அந்த கழிச்சல் நோய் வந்து கண்டிப்பா நம்ம வந்து வராம வந்து கழிச்சல் நோய் வந்து மற்ற கோழிகளுக்கு பரவக்கூடிய கண்டிப்பா மரவங்களுக்கு மட்டும் இல்ல, ஈவன் மனுஷங்க கூட வந்து அது பரவறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த கழிச்சல் நோய் வந்துடுச்சுன்னா மனுஷங்களுக்கு வந்து சேம் அதே மாதிரி வராது. ஆனா என்னன்னா உங்களுக்கு அந்த தலை சுற்றல், இந்த மாதிரி கண்கள்ல வந்து ரெட்னஸ், இந்த மாதிரியான நோய்கள் வந்து வரத்துக்கு அறிகுறிகள் வந்து மனுஷங்களுக்கு வரும். அதனால எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட ஹியூமனோட ஹெல்த் கால்நடைகளோட ஹெல்த்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரி பாரம்பரிய மருத்துவ முறைப்படி நம்ம கொடுத்து அந்த நோய்கள் வராமல் தடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் கூட அதில் தான் இருக்குது. நம்ம இப்போ இது மூலமாக நமக்கு என்ன ஒரு மெயின்னாக்கா, இப்போ பாரம்பரிய முறைப்படி கால்நடைகளுக்கு மருத்துவம் நம்ம செய்யும்போது இப்போ கழிச்சல் வந்து ரொம்ப சிவியராக வரும்போது அல்டிமேட்டாக கால்நடை மருத்துவர் என்ன செய்வார், ஊசி தான் போடுவார். வேறு ஆப்ஷன் இல்லை. ஃபைனல் முடிவு கடைசியாக கொண்டு போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ வந்து அவங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்க, குளுக்கோஸ் போடுவாங்க. அந்த குளுக்கோஸ்க்குள்ளே ஒரு 4 மெடிசனை கொடுப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு வந்து தடுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு அந்த ரசாயன மருத்துவத்தை வந்து நம்ம தடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதுகளோட ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும், நம்மளோட ஆரோக்கியமும் வந்து நல்லாயிருக்கும். இப்போது இன்னொரு மருத்துவ குறிப்பு அப்படின்னு பார்க்கும்போது கால்நடைகள்ல மாடுகளுக்கு மடி நோயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வருது. இந்த நம்ம வந்து அதனால தான் நம்ம சொல்றது, நம்ம அதுவுமே பாரம்பரியமா நம்ம வளர்க்கக்கூடிய அந்த மாடுகளை நம்ம வந்து இங்க அந்தமான்ல வைக்கணும். நம்ம வந்து வெளியில இருந்து நிறைய இதுக்காக கொண்டு வரோம். அதுகளுக்குரிய அந்த பால் உற்பத்தியோட திறன் அதிகமாகும். அதுக்குரிய நோய்களை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வசதிகள் வந்து இங்க நம்ம முதல்ல இருந்தே பார்த்து செஞ்சுக்கலாம். ஆனாலையும் வந்து இப்போ பாரம்பரியம் யூஸ் பண்ணக்கூடிய மாடுகளை வச்ச கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நாட்டு மாடுகள்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இப்போ ஒரு விவசாயி வந்து கண்டினியூஸா அவங்க வந்து ஒரு மாடு வளர்க்குறாருன்னா அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும் இந்த மடியில வந்து வீக்கா இருக்குது. அது பிடிச்சி டெய்லி பால் கறக்கும் போதே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. கல்லு மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிடும். அதாவது கல் ஆகிறதுக்கு முன்னாடியே பால்ல வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். பாலை வந்து காய்ச்சின உடனே திரிஞ்சு போயிடுறது, அப்புறமா வந்து தண்ணியா ஒழுகிட்டே இருக்கும். இல்ல வந்து பால் பீச்சும் போதே ரத்தத்தோட கொஞ்சம் சேர்ந்து வரும், ரத்தம் கலந்த மாதிரி வரும், ஸ்மெல் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து அறிகுறிகள், மாடுகள் மடி நோய்க்கான அறிகுறிகள். அப்பவே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த கற்றாழை இருக்கு இல்லைங்களா, கற்றாழை வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கிட்டு, மஞ்சள் வந்து ஒரு 50 கிராம், சாக்கு இல்லை அந்த சாக் வந்து சுண்ணாம்பு பேஸ், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா குழைச்சி, கற்றாழை வந்து உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி பண்ணிடணும். அதுவே குழன்னு இருக்கும். ஸோ அதை வந்து பைண்ட் பண்றதுக்காக தான் நம்ம சாக்கு. அதை வந்து அந்த மடியில வந்து நம்ம தடவி விட்டுறணும். ஒரு 3-4 முறை ஒரு நாளைக்கு நம்ம தடவும் போது இது கண்டிப்பா வந்து அந்த மடி நோயை வந்து நம்ம சரியாயிடுது. ஆனா எல்லாமே என்ன செய்யணும், ஆரம்பத்திலே செய்யணும். அதுதான் எதுவுமே நம்ம தமிழ்ல வந்து பழமொழி இருக்கு, வருமுன் காப்போம்.
எல்லாத்தையுமே நம்ம முன்னாடியே செஞ்சிடணும். நம்ம அதுக்கு வந்து நம்ம வந்து இது எல்லாமே யாருக்கு வந்து முடியும் அப்படின்னா, எந்த விவசாயி கால்நடைகளை வந்து நல்லா டெய்லி நல்லா மானிட்டர் பண்ணுறது. சில பேருக்கு வந்து கண்டுக்கவே மாட்டாங்க, அது பால் மட்டும் எடுத்துக்குவாங்க, வெறும் தீவனம் சாயந்தரம் வந்து போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் யார் வந்து இந்த மாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணால் அவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து மாதிரியான அவங்களுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த இம்பேக்ஷன் சொல்லிட்டு ஒரு கண்டிஷன், அதாவது இதுவே போகாது. ஒன்று வந்து கழிச்சல், இன்னொன்று வந்து சாணமே போடவே போடாது உங்களுக்கு. அந்த மாதிரியும் பிரச்சனைகள் இருக்கு. அந்த மாதிரி நோய்களுக்கும் வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரியான இன்கிரீடியன்ஸுங்கள் எல்லாத்தையுமே வச்சு அது கூட வந்து உங்களுக்கு வந்து இந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த வசம்பு ஒரு ஒவ்வொன்றும் இப்போ ஒரு கண்டிஷனுக்கு வந்து நான் பேஸ் வந்து காமனாக ஒரு 5 இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கண்டிஷனை பொறுத்தும் கழிச்சலுக்கு ஒரு வேறு மாதிரி இன்னொன்று ஆட் பண்ண வேண்டியது இருக்கும், வயிறு உபசத்துக்கு வேறு மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பாக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அம்மை மாதிரி போட்டுற மாதிரி. இப்போ வந்து அனிமல் ஹஸ்பண்ட்லேருந்து இந்த வாரம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வேக்சினேஷன் வந்து போட போகிறாங்க. கால்லெல்லாம் குழம்புலலாம் புண்ணாக வந்துடும் உங்களுக்கு மாட்டுக்கு, வாயில் ஃபுல்லாக புண்ணு அல்சர் மாதிரி வந்துடும். அந்த வாய் புண்ணுக்கு என்ன மேடம் மருத்துவம் அது மட்டும் சொல்லுங்கள், ஏன்னா ஆடுகளுக்கு நிறைய அது வருது. ஆடுங்களுக்கு வருது இல்லைங்களா. இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா வந்து நீம் வேப்பிலையை வந்து உங்களுக்கு வேப்பிலை ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த டர்மரிக் எல்லாத்துலேயுமே வந்து இது. இன்னொன்று வந்து என்ன, எள் விதை, எள் ஆயில்னு சொல்கிறாங்கல்ல, ஜிஞ்சலி ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது, நல்லெண்ணெய் இது மாதிரி கிடைக்குது. இல்லட்டா வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வந்து 100 ml வந்து இந்த மஞ்சள் அப்புறம் இந்த நீம் இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு காய்ச்சி அது வந்து நீங்கள் வாயில் வந்து தடை விட்டுறலாம். ஒரு நாளைக்கு தடவணும் போதுமா? இல்லை நீங்கள் வந்து உங்களோட புண்ணு வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அது பொறுத்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். இல்லை கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் தேங்காய், அந்த மாதிரில வந்து உங்களுக்கு தேங்காய் வந்து நிறைய கிடைக்குது. நம்ம வயிறத்தில் ஏதாவது புண்ணு அப்படின்னாலே நம்ம விடிய கால வெறும் வயிற்றுல வந்து தேங்காய் எண்ணெய் குடிக்க சொல்லுவாங்க, இல்லை வந்து தேங்காய் எண்ணெயே பூசுவோம். அது தகுந்த மாதிரி ஆடுகளுக்கு வந்து ஒரு பெரிய தேங்காய் கூட வந்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுட்டு அதோடு கூட சேர்த்து நீங்கள் வெள்ளத்தோடு சேர்த்து நீங்கள் கொடுக்கும்போது இந்த வாய்ப்புண்ணு வந்து உங்களுக்கு நல்லா. அதே மாதிரி வந்து குழம்புகளில் புண்ணு வந்துடுறது. இந்த குழம்புகளில் புண்ணு வரும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா குப்பை மேனின்னு வந்து ஒரு குப்பை மேனி நிறைய கிடைக்குது உங்களுக்கு. அது வந்து குப்பை மேனியில் வந்து நீம் ஆயில், அதாவது வேப்ப எண்ணெய் குப்பை எண்ணெய் இந்த இது அதே மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஒரு பேஸாக வந்து டர்மரிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் வந்து உங்களுக்கு ஆட் பண்ண மஞ்சள் வந்து இன்னும் கூட வந்து என்ன சொல்றது, அதை வந்து தோற்கடிக்கவே முடியாத ஒரு கிருமி நாசினி அது. ஸோ அதை வந்து நீங்கள் உள்ளுக்கும் கொடுத்துக்கலாம், வெளியில நம்ம வந்து மனுஷங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெயோட நம்ம கலந்து பூசுறோம் இல்லைங்களா. ஈவன் வந்து பெரிய பெரிய புண்ணு இருந்தா கூட தேங்காய் எண்ணெய் மஞ்சள் இது வந்து இந்த மாதிரி. இதோடு கூட வந்து கால்நடைகளுக்கு வந்து குப்பை மேனி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆராய்ச்சியில் வந்து உங்களுக்கு நிரூபணமான ஒரு பாரம்பரிய மெத்தடு. ஆனால் இப்போ வந்து எல்லாரும் வீட்லேயுமே பெட் அனிமல்ஸ், செல்ல பிராணிகள், பூனை நாய்களை வளர்க்குறோம். இவைகளுக்கு என்ன மாதிரியான நோய்கள்லாம் ஏற்படும்? நாய்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்தமான்ல வந்து பொதுவாக நிறைய நோய்கள் வந்து இங்கே வர்றது கிடையாது. நிறைய கெனைன் டிஸ்டம்பர்னு சொல்லிட்டு ஒரு இரத்த கழிச்சல் மாதிரி ஒரு இது இருக்குது உங்களுக்கு நாய்களுக்கு. அதே மாதிரி வந்து தோல் வியாதி வந்து நிறைய வரும், அல்சேஷியன் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு நிறைய முடி இருக்கும். பொமரேனியன் வீட்டில் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா பெட், அந்த ஒயிட் கலர்ல அந்த இருக்கிறது, அதுக்கெல்லாம் நிறைய முடி இருக்கும்போது ஏதாவது ஊண்டாயிடுச்சு புண்ணு ஏதாவது வந்துடுச்சுனாக்கா அந்த முடினால வந்து உங்களுக்கு நிறைய வரும். அப்போ அந்த ஊண்டை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ஈவன் வந்து அந்த புண்ணுக்கான மருந்து கூட வந்து இப்போ நாங்கள் எங்களோட கேரியில் வந்து ஒரு ஆயின்மெண்ட் வந்து ஒரு டெவலப் பண்ணியிருக்கோம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து இந்த மெடிசினல் பிளான்ட்னாலே ஹெர்பல் யூஸ் பண்ணியே பண்ணக்கூடிய ஒரு ஆயின்மெண்ட் தான். அதை எதை பண்ணியிருக்கோன்னா அந்த நொச்சி அப்புறம் இந்த யூஃபட்டோரியம் சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து நிறையா இருக்கும். இந்த அதுவுமே வந்து இந்த குப்பை மேனி மாதிரி தான் ஒரு இது இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு ஆயின்மெண்ட் வந்து ஒரு டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஈவன் வந்து இப்போ விவசாயிகளும் சரி இல்லை மற்றவங்க பெட் அனிமல் வளர்த்துட்டு இருக்கிறவங்களும் சரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கேரிக்கு வந்து வரலாம். அதே மாதிரி இன்னொன்று வந்து உண்ணி மருந்துன்னு சொல்கிறாங்க, அதாவது இந்த உண்ணி நிறையா உங்களுக்கு கால்நடைகளில் நிறைய அதிகமாக இருக்கு. அதே கொசு தொல்லை வர அதுக்கும் வந்து நாங்கள் வந்து ஒரு ஆயில்
பேஸ்டு ஆயிலில் வந்து யூஸ் பண்ணி ஒரு இதுக்கு உண்ணிக்காகவே வந்து ஒரு மருந்து வந்து தயாரிச்சிருக்கிறோம். அது வந்து ஈவன் இப்போ நாங்கள் மெயின்லேண்டில் இருக்கிறவங்களுக்கு கூட அதை வந்து சேல் பண்ண போகிறோம். அவங்க வந்து இன்னும் அதை உற்பத்தி பண்ணி மற்ற இடத்துங்களுக்கு இது பண்ணி சில விவசாயிகள் கூட எமது பகுதியில் வந்து அந்த உண்ணி மருந்து வாங்கி வந்து போட்டாங்க, வந்து கேலஸாக விட்டாங்க. கடைசியில் அந்த மாடு நக்கிடுச்சு, நக்குவமே உடனே அந்த மாடு இறந்து போயிடுச்சு. அதனால தான் இப்போ உண்ணிக்கு வந்து வெளியில் போடுற க்ரீமும் சரி, அந்த மெடிசனும் சரி, அது எல்லாமே பாய்சனஸ் தான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஹெர்பல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதனுடைய பாரம்பரிய முறையின்படி பண்ணும்போது அதனுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ வந்து வேக்சினேஷன் கொடுக்குறோம் இந்த மருத்துவ முறைப்படி, அதுபோல் இந்த பாரம்பரிய முறைகள் வேக்சினேஷன் பண்ண முடியுமா? வேக்சினேஷன் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி கண்டிப்பாக இப்போ கோழிக்கும் சரி, ஆடு மாடு எல்லாத்துக்கும் இப்போ எஃப்எம்டி வேக்சின் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டு இப்போ நான் சொன்ன மெத்தடை வந்து வாயிலையும் அதுக்கு சாப்பிட கொடுக்கலாம், மேலே புண்ணு வந்த இடத்துலையும் தடவி விடலாம். இப்போ இதுக்கு கோழிக்கு வந்து ராணிக்கெட் வேக்சின் போட்டுடலாம். நான் சொன்ன மெத்தடில் வந்து அதுக்கு தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். அப்படி பண்ணும்போது அந்த வேக்சின் இந்த ஹெர்பல் ரெண்டும் சேர்த்து வந்து அதோட க்யூர் வந்து அதிகமாக கிடைக்கும். நம்மளும் கொரோனாவில் வேக்சின் போட்டுக்கிட்டோம், ஆனாலும் வீட்டில் இன்னும் கூட நம்ம வந்து அந்த டிகாக்ஷன் காய்ச்சி குடிச்சிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா அதோட வேக்சினோட எஃபெக்டை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். இறுதியாக நமது நேயர்களுக்கு என்ன வேணும் சொல்ல விரும்புகிறீங்க? நான் அந்தமானுடைய விவசாயிகளுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா வந்து பாரம்பரிய மெத்தடில், பாரம்பரிய முறையில் வந்து மருத்துவங்கள் பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியணும் அப்படின்னும் போது கேரியில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். நாங்கள் எங்ககிட்ட வந்து நிறைய நோய்களுக்கான நீங்களே செய்யக்கூடிய மருத்துவ குறிப்புகளை வந்து நாங்கள் சொல்லித்தரோம். நீங்கள் செய்கிற மெத்தட் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக விட்டுறாதீங்க, அதை நீங்கள் செய்யுங்க. இதுதான் நான் விவசாயிகளுக்கு சொல்ல வேண்டும். வீட்டில் வளர்க்குற பிராணிகளுக்கு மக்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்க? வீட்டு வளர்க்குற பிராணிகளுக்கு அப்படின்னு சொல்லும்போது அது நாய்களுக்கும் இந்த பூனைகளுக்கும் அதிகமாக வரக்கூடிய அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வைக்கிறது வந்து சுத்தமாக அந்த நாய்களை அதை வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த குளிப்பாட்டுறதுக்கும் வந்து என்ன அப்படின்னா இந்த வேப்பியில் காய்ச்சின தண்ணியை வந்து நீங்கள் குளிப்பாட்டும் போது அதோட ஸ்கின்னோட அந்த டோனிசி வந்து உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்தும் நாய்களுக்குரியதான ஒரு மருந்து இருக்குது. அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது நாங்கள் வந்து சொல்கிறோம். ஸோ அதுவும் மெயின் இது ரெண்டு இது தான், அது பூச்சிக்கொல்லி மருந்து, அதோட தோல் வியாதி, இது ரெண்டுத்தையும் நம்ம குணப்படுத்தும். இதற்கான இன்க்ரீடியன்ஸ்லாம், இதுக்கான மருந்துகள் எங்களுக்கு கிடைக்குமா இங்கே கடைகளில்? கடைகள்லையும் கிடைக்கும். உங்களுக்கு ஆர்டினரியாக நம்ம ஃபார்மர்ஸ்கிட்டயே ஃபீல்டிலே கூட இருக்கும் உங்களுக்கு. இதுவரை நமது நேயர்களுக்கு பாரம்பரிய முறைப்படி மருத்துவம் பற்றி மிக அருமையாக, ரொம்ப விளக்கமாக மக்கள் பயன்பெறும் வகையில் சொன்னீங்க மேடம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி, வணக்கம்.